ஒரு நாள் வட இந்தியாவிலே ஊழியத்தை முடித்துவிட்டு ஒரு வாலிபனாக, திருமணம் ஆகாதவனாக, உள்ளம் சோர்வடைந்தவனாக ஓடுகிறேன், ஊரெல்லாம் ஓடுகிறேன், எல்லா சபைகளுக்கும் பயன்படுகிறேன், சபைகள் ஆசீர்வதிக்கப்படுகின்றன, சுகமாகிறார்கள், ஞானஸ்நானம் பெறுகிறார்கள், நானும் ஒரு நோக்கமற்றவனாய் ஓடிக்கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறதா? என்னுடைய பொருளாதார நிலைமை என்ன? எனக்கென்று ஒரு குடும்பம் உண்டா? எனக்கென்று ஒரு நம்பிக்கை எதிர்காலத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி சத்ரு என் உள்ளத்திலே, சென்னையிலே இரவு நேரத்திலே 10 மணிக்கு பயங்கரமாய் பேசினான். அது சாத்தான் என்று எனக்கு தெரியவில்லை. பாருங்கள், பயன்படுகிறேன், ஆனால் உலக கவலையினால் பாதிக்கப்படுகிறேன். only 30 years, ஒரு 29 வயசு இருக்கும். அந்த நேரத்தில் அறைக்குள் இருக்க இஷ்டம் இல்லாமல் அறையை விட்டு வெளியே வந்து கடற்கரையை நோக்கி நடந்து போய்கொண்டே இருக்கிறேன். என் உள்ளத்திலே ஒரு தனிமை. என்னுடைய சுவாபம் யாரிடத்திலும் கேட்க மாட்டேன், பெற்றோரிடத்தில் கேட்க மாட்டேன், சகோதரிடத்தில் கேட்க மாட்டேன். நானோ வீட்டில் கடைசி பிள்ளை. நான் ஒரு பெரிய திட்டத்தோடு வளர்க்கப்பட்டேன். ஒரு மருத்துவராகும்படி, டாக்டர் ஆகும்படி என்னை படிக்க வைத்தார்கள். கர்த்தர் என்னை அழைத்து விட்டார். ஊழியத்துக்கு வந்து விட்டேன். பயங்கரமான வைராக்கியம் கொண்டு ஓடுகிறேன், கர்த்தர் கண்டு உழைக்கிறேன். சத்துரு பேசுகிறான், நான் செய்ய வாட் அபௌட் யுவர் ஃபியூச்சர்? என்ன வச்சிருக்கிற? கிடைக்கிறதெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்துக்கே செலவு செய்து விடுவேன். அப்போ நான் என் இறுதிக்குள்ளே ஆண்டவரிடத்தில் என்ன பேசினேன் என்றால், எனக்கென்று எதுவுமே இல்லைனாலும் போதும் ஆண்டவரே, நீங்க என்னோடு இருந்தா போதும். ஆனா அது மாத்திரம் எனக்கு அஷூரன்ஸ் கொடுங்க ஆண்டவரே. என்னோட இருக்கிறீங்களா? நீங்க என்னோட இருந்தீங்கன்னா போதும், என்ன நீங்க நடத்திடுவீங்க, எனக்கு அது போதும் அப்படின்னு கண் கலங்கினவனாக ஹைகோர்ட்டில் இருந்து நான் அந்த பீச்சை நோக்கி நடந்து போய் கொண்டிருக்கும் போது கொஞ்ச நேரத்தில் கண் கலங்கிட்டேன். கண்களிலே கண்ணீர் வருகிறது. துடைத்து விட்டேன். சனிக்கிழமை துடைத்து விட்டேன். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசினார். நீ பாடின அந்த பாடலை எனக்காக பாடு அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு தைரியம் எழும்பிற்று. ஆனாலும் கூட உறுதிப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த நாள் லாட்ஜில் தங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை ஏசிய சபைக்கு பாஸ்டர் சுந்தரமையா அவர்கள் ஜீவனோடு இருந்த காலம் அது. ஒரு தனி மனிதனாய், நானும் கொஞ்சம் அறிமுகமானவன் அந்த சபையில பலருக்கு. அதனால என்னை யாரும் பார்த்துடக்கூடாது, எனக்கு வார்த்தை வேணும், என்னோட ஆண்டவர் இருக்கிறாருன்னா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு உள்ளே போனேன். போகும்போதே வாசல்ல எனக்கு தெரிந்தவர் நின்று கொண்டா, பிரதர் வாங்க வாங்க, முன்ன வரிசைக்கு வாங்க, ஐயாவோட இருந்து பேசிட்டு தான் போகணும், பிளீஸ் பிளீஸ். தப்பினேன், கடைசியிலே உட்கார்ந்தேன். அப்பொழுது தேவ மனுஷன் ஷியாம் சுந்தரம் ஐயா அவர்கள் பேசினார்கள். என்ன பேசினார்கள் தெரியுமா? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் தாவீதோடு இருந்தார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இதோ உலகத்தின் கடைசி பரியந்தமும் சகல நாட்களிலும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஓ என்று அழுது கர்த்தருடைய தேற்றுதலினால் சமாதானத்தினால் நிரம்பினவனாக திரும்ப வந்தேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தது. என் தகப்பனார் செய்தி கொடுத்தார், அதே செய்தியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதோடு கர்த்தர் இருந்தார், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவ்வளவுதான், திடப்பட்டேன். ஆலோசனை கிடைக்கிற நேரம் வனாந்தர அனுபவம். வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சுன்னா அந்த கஷ்டத்தை கர்த்தர் கைவிட்டாரு, கஷ்டம் வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. என் பாவத்துக்காக தண்டிக்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. உனக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்க போகிறார், உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க போகிறார், உனக்கு ஒரு நல்ல தேவனுடைய வழிகாட்டுதல், வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத ஒரு ஆலோசனையை, ஒரு அனுபவத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். ஆமென்.